போன வீடியோவில் நம்ம லேயர்ஸ்னால் என்னென்னு தெளிவாக பார்த்துட்டோம். புரியாதவங்களுக்கு அந்த வீடியோ ஓரளவுக்கு இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக புரியும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த லேயர்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ண லேயர் எப்படி டெலீட் பண்ணுறது, அப்புறம் அந்த லேயர் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஓகே, நார்மலாக லேயர் வந்து பேனல் வந்து நீங்கள் வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விண்டோஸில் போயிட்டு லேயர் F7 எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து லேயர் வரும். திரும்ப வந்து போக வைக்கிறோன்னா கூட திரும்ப அதே F7 நமக்கு தான் போயிடும். ஓகே, ஒன்ஸ் லேயர் வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த டெலீட் ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ லேயர்னு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் லைட்டாக மவுஸை வந்து ஹோவர் பண்ணுங்கள், அதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னாவே அது காட்டும் அது என்ன அப்படின்னு. ஸோ அது வந்து கிரியேட் நியூ லேயர்னால் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து கீழே என்ன லேயர் இருக்கோ அந்த நம்பர் பேஸ் பண்ணி லேயர் 1 லேயர் 2ன்னு போயிட்டே இருக்கும். ஓகே, கீழே லேயர் 0 இருக்குன்னா இது வந்து லேயர் 1ன்னு வரும். ஓகே, இப்போ அடுத்து நான் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது லேயர் 2ல் வரும். இதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணுறேன்னா கூட ரீநேம் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து ஏதோ ஒன்று நீங்கள் என்ன நேம் வேணுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இந்த நேம் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக லேயரை நேம் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய மேனிப்புலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த லேயரு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இந்த நேம் வச்சு எழுதுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜே நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, இது வந்து பிந்தி அப்படின்னா இது அதோட பிந்தின்னு எழுதிடுங்க. இது நெத்தி சுட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி அதை நேம் பண்ணிடுங்க. ஸோ நேம் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நாளைக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு இது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து கிளைண்ட்டோ இல்லை வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட பாஸோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் லேயரில் போய் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லேயர் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த லேயர் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிரும். அனதர் மெத்தட் என்னென்னா ரைட் கிளிக் பண்ணி டெலீட் லேயர் கொடுத்தீங்கன்னா டெலீட்டில் ஆயிரும். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே பார்த்தீங்களா டெலீட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ரீசைக்கிள் பின் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதில் தூங்கி போட்டிங்கன்னா டெலீட் ஆயிரும். ஸோ 3 மெத்தடில் ஒரு லேயரை வந்து டெலீட் பண்ணலாம். ஓகேவா? இல்லைனா இங்கே வச்சுட்டு நார்மலாக எதை செலக்ட் பண்ணுறீங்களோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஸோ ஓகே, ஒரு 4 வகையாக நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் குரூப்ஸ். ஓகே, இப்போ நிறைய இமேஜஸ் இருக்குது, அதை வந்து நான் வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போது நம்ம குரூப் பண்ணதுக்கு நமக்கு நிறைய இமேஜ் தேவை. ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு சில டிப்ஸும் கொடுத்துருவோம். ஸோ இந்த இமேஜ் வந்து நமக்கு எனக்கு நிறையா வேணும் அப்படிங்கும்போது இந்த இமேஜையே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த இமேஜ் எப்படி நம்ம டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் எங்கள் ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து டூப்ளிகேட் ஆகிட்டு போய்ட்டு இருக்கும். ஓகே, இங்கே பாரு, இல்லைனா இங்கே டூப்ளிகேட் லேயர்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்கன்னாவே அதோட லேயர் நேம் கேட்கும். இதில் உங்களுக்கு என்ன லேயர் நேமோ அப்போ கொடுத்துருங்க. இல்லை டிஃபால்ட்டுன்னா அதே டிஃபால்ட்டாக உள்ளதையே விட்டுறலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய லேயர் கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் போயிட்டு காப்பி. ஸோ இந்த லேயர் 0வோட காப்பி இது லேயர் 0வோட காப்பி 2. ஸோ நீங்கள் எந்த லேயர் காப்பி எடுக்கிறீங்களோ அந்த லேயர் வந்து அதுக்கப்புறம் அது பக்கத்தில் காப்பின்னு வந்துடும். ஸோ இதோட டூப்ளிகேட்னு நம்ம தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம நிறைய லேயர் வந்து டூப்ளிகேட் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த லேயரை வந்து குரூப் பண்ணுவோம். ஸோ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு லேயரை லாஸ்ட்டில் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மேலே உள்ளதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிரும். இப்போது இந்த பார்த்தீங்களா கிரியேட் குரூப் ஐக்கான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஒரு குரூப் ஆயிரும். ஸோ இந்த குரூப்பை வந்து நீங்கள் நேம் கூட பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணி. இப்போ இந்த குரூப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா
ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குரூப் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது இமேஜை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணுறேன்னா இந்த ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாவே டிசேபிள் ஆகும். ஓகேவே, எனேபிள் டிசேபிள். ஓகே, எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மொத்தமும் எனக்கு வந்து டிசேபிள் ஆகணும்னா இந்த குரூப்பையே நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ கிளிக் ஆகிருந்தால் மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஐ இங்கே இல்லை அப்படின்னா இது வந்து டிசேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இங்கே வச்சதை காணோம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பிகினர்ஸ் தேடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணது இந்த ஐ எனேபிள் ஆகிருக்கா, இந்த எனேபிள் ஆகி குரூப்புக்குள்ளே உள்ள எல்லாமே எனேபிள் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு ஒன்று இருக்கும். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னா இங்கே எனக்கு இந்த இமேஜ் நம்ம வெளியில் இந்த குரூப்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த குரூப்லேருந்து வெளியில் கொண்டு வர்றீங்க அப்படின்னா நார்மலாக எடுத்து கிளிக் பண்ணி எடுத்து மேலே போட்டாவே மேலே வந்துடும். ஓகேவா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்து மேலே போட்டிங்கன்னா மேலே வந்துடும். இப்போ இந்த இதை வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து இந்த இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே இருக்கும். பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, கர்வ்ஸு, எக்ஸ்போசர்ஸு, வைப்ரன்ஸு, ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். பட் இது கூட நமக்கு என்ன வரும்னா மாஸ்கிங் ஆப்ஷனும் வரும். ஸோ இந்த மாஸ்கிங் ஆப்ஷன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ மாஸ்கிங் ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ்க், ஆட் லேயர் மாஸ்க். நீங்கள் ஒரு லேயரில் மாஸ்க் ஆட் பண்ணுறதுனா என்ன? நார்மலாக மாஸ்க்னா என்ன? நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருப்பார். அவர் மாஸ்க் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த கண் மட்டும் தெரியும், மற்றது எல்லாமே மறைஞ்சிருக்கும். ஓகேவா, மாஸ்க்குனா ஒரு இதை மூடிட்டு எனக்கு தேவையானதை மட்டும் நம்ம ஷோ பண்ணுறது, இல்லைனா ஃபுல்லாகவே மறைச்சி வைக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா. ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த லேயரை நான் மாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த லேயருக்கு கீழே ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து மாஸ்கிங்க்கு சம்மந்தம் இல்லை. நம்ம மாஸ்கிங் போகல. ஒன்ஸ் வந்து இந்த லேயரை மாஸ்க் பண்ணிவிட்டால் பேக்ரவுண்டில் உள்ளது தெரியணும்ல. ஸோ இங்கே என்ன தெரியணும்னா ஒரு கலர் கொடுத்துருவோம். ஒரு வந்து பிளாக், ஒரு ரெட் கலரே இருக்கட்டும். ஸோ இந்த ரெட் கலர் வந்து இதில் ஃபில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட்டில் போய் ஃபில் பேக்ரவுண்ட் கலர், இங்கே கண்டென்ட்டு பேக்ரவுண்ட் கலர். ஆமாம், ஸோ இதுக்கு மாஸ்கிங்கு சம்மந்தம் இல்லை. அந்த கலர் ஃபில் பண்ணுறேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் மாதிரியாகவும் வச்சுக்கோங்க. ஓகே, நான் மாஸ்கிங் பண்ணும்போது இது எதுக்கு வச்சேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ மாஸ்கிங்கு இப்போ தான் மாஸ்கிங்குள்ளே போகிறோம். ஓகே, இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போது ஆட் லேயர் மாஸ்க். இப்போ வந்து இந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் போட போகிறோம். ஓகே, ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கனாவே இது கூட ஒரு லிங்க் ஆன மாதிரி வந்து இந்த ஃபோட்டோ சைஸுக்கே ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்தோம். ஓகேவா, இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்கோ அந்த இடமெல்லாம் வந்து வியூ ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே வியூ ஆகும். இதுவே அந்த ஃப்ரேம் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக வியூ ஆகாது. ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் வந்து ஒயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் எந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறோமோ, அதாவது பிளாக் எடுத்து பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த இடம் வந்து மாஸ்க் ஆயிரும். மாஸ்க்னால் அந்த இடம் மறைஞ்சிரும். இப்போ நான் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டேன். ப்ரஷ் டூலில் எடுத்துகிட்டு ப்ரஷ் டூலில் நீங்கள் இங்கே போனீங்கன்னா ப்ரஷ் டூலோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடுது. இதில் வந்து சைஸை நம்ம வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரஷ் எடுத்துட்டேன். இது ஒயிட்டாக இருக்கனால நான் பிளாக் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஃபோர்க்ரவுண்ட் கலர் எப்போவுமே பிளாக், நமக்கு என்ன வேணுமோ அது வந்து ஃபோர்க்ரவுண்டில் வச்சுக்கணும். இப்போ எனக்கு பிளாக் வேணும், அதனால் நான் ஃபோர்க்ரவுண்டில் வச்சுட்டேன். நீங்கள் இது கலர் மாற்றுறாங்க கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்ஸ் இந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பிக்கர் வந்துடும். இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கலரை போய் சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு பிளாக் வேணும், இந்த இடத்துல பிளாக் வச்சுட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போது நான் கண்ணை வந்து மாஸ்க் பண்ணுறேன். எனக்கு கண் வந்து தேவையில்லை அப்படின்னா ஓகேவா, அந்த கண் வந்து மறைஞ்சிது. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் மேலே அடிக்கலை, பிளாக் வச்சு தான் நான் அடிக்கிறேன். எனக்கு ஏன் ரெட்டு தெரியுது அப்படின்னா நான் பின்னாடி ரெட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் எனக்கு மாஸ்க் ஆகிடுச்சு, பின்னாடி உள்ளது தெரியுது. இப்போ நான் பின்னாடி உள்ள மறைச்சிட்டேன்னா எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போ நான் இது கீழே இந்த லேயர் கீழே நான் என்ன வைக்கிறேனோ அது எனக்கு விசிபிளாக இருக்கும். இந்த லேயர் கீழே என்ன வைக்கலாம், இப்போ இந்த இமேஜையே ஒரு இமேஜை கொண்டாந்து வைக்கிறோன்னு வைங்க, இது வந்து அங்கே உட்காந்துருது. இப்போ நான் இந்த லேயரை மூவ் பண்ணுறேன், மூவ் டூல் எடுத்துகிட்டு பின்னாடி உள்ளது தெரியுதா, ஸோ இதுதான் மாஸ்கிங். ஸோ இந்த மாஸ்கிங்கை நம்ம நிறைய வகையில் யூஸ் பண்ணலாம். நமக்கு எதெல்லாம் தேவையோ அது மட்டும் கொண்டு வரலாம். இப்போ எனக்கு நான் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணுறேன். இதை வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆக்கிடுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த லேயரை ஆல்ட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல பெயிண்ட் பண்ணீங்களோ அந்த இடம் மட்டும் வந்துடும். ஸோ அந்த லேயர் ஃபுல்லாகவே வியூ ஆகும். இமேஜை தவிர எனக்கு இந்த லேயர் வேணும் அப்படின்னா ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கனாவே எனக்கு மாஸ்க் லேயர் மட்டும் விசிபிளாக இருக்கும். திரும்ப ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணாலும் எனக்கு ஃபுல் வியூ வந்துடும். இப்போ நான் அந்த மாஸ்க் லேயரை ஃபுல்லாக எடிட் பண்ண போகிறேன், ஃபுல்லாக பிளாக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எடிட் ஃபில்லு, எனக்கு வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலரில் உள்ள இந்த பிளாக், இதுதான் ஃபோர்க்ரவுண்டு. ஓகே, நான் ஃபுல்லாக பிளாக் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ட்டை பிடிச்சி மாஸ்க் எடுத்து விட்றேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓகே, இதில் எதுவுமே வந்து எனக்கு விசிபிளாக இருக்குது, ஏன்னா இது கீழே உள்ள லேயர் எதுவுமே இல்லை. இப்போ நான் இந்த லேயரை கிளிக் பண்ணி பார்க்குறேன், இதுக்கு பின்னாடி உள்ள லேயர் வந்து எனக்கு விசிபிளாக இருக்குது. அப்போ இந்த லேயர் எனக்கு வந்து மறைஞ்சிருச்சு, மாஸ்க் ஆகிடுச்சு. ரெட்டு இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம், இதுவும் மாஸ்க் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒயிட் கலரை வச்சு பெயிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரில. ஜஸ்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணக்கூடாது, பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாஸ்க் லேயருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிப்போம். ஸோ எனக்கு ஃபோர்க்ரவுண்ட் வந்து பிளாக் இருக்குது, நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் கொண்டாந்துட்டு ப்ரஷ் டூலை எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த எந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடம் மட்டும் நமக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் மாஸ்கிங். இதை வந்து நம்ம நிறைய இடத்துல நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாஸ்கிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்தபடியாக நம்ம லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகலாம். ஸோ மாஸ்கிங்கில் இது தான். இப்போ இந்த மாஸ்க் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டிசபிள் மாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்மாய் வந்துடும். எனக்கு மாஸ்க் வந்து இங்கே அப்ளை ஆகலை. இல்லை எனக்கு மாஸ்க்கே தேவையில்லை அப்படின்னா டெலீட் லேயர் மாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாஸ்க் லேயரே போயிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் மாஸ்கிங் பற்றி. போக போக நம்ம அட்வான்ஸ் டுட்டோரியலில் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்போது இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போ மாஸ்கிங்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிடுவோம். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வரும். பார்த்திங்களா, பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே, எக்ஸ்போசர். ஓகே, இதெல்லாம் ஓகே. இதுக்கு மாஸ்கிங்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்ஸ் நான் இதை கிளிக் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த லேயரில். ஓகே, இப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு மாஸ்கிங்க்கு இந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுச்சு. இப்போது ஒயிட்டாக இருக்குது. ஒயிட்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே தெரியும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இப்போது நான் வந்து பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு பிரைட்னஸ்ஸு எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகுது இந்த இமேஜுக்கு. ஓகே, ஸோ எனக்கு பிரைட்னஸ்ஸு எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகக்கூடாது, எனக்கு ஒரு சில இடத்துல தான் அப்ளை ஆகணும். அப்படிங்கும்போது
நான் வந்து செட்டிங் வந்து ஃபுல்லாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் தான் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாஸ்க் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். என்ன ஃபில் பண்ணுறேன், பிளாக் கலர் கொடுத்து பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போ தான் மாஸ்க் லேயர் வந்து இங்கே ஒர்க் ஆகலை. ஓகே, இப்போது இந்த மாஸ்க் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஒயிட் வச்சுட்டு எனக்கு இந்த சீக் மட்டும் எனக்கு வந்து ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துலலாம் நான் வந்து மாஸ்க் பண்ணுறேன். எங்கெல்லாம் லைட் போடுதோ அங்கே வந்து சொன்னோமா ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாஸ்க் பண்ணும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இது மேக்ஸிமம் இது ரீடச்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மெத்தடை தான். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து மாஸ்க் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் இந்த லெவல்ஸோ இந்த கர்வோ எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேம் கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும், ஒவ்வொரு ஆப்ஷனை பொறுத்து எல்லாம் வரும். ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன், கலர் பேலன்ஸ், இது எல்லாமே வந்து இமேஜ் எடிட் பண்ணும்போது வரும். ஸோ நம்ம இமேஜ் எடிட் பண்ணும்போது இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, அடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வேணும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ஓப்பன் ஆகும்னா இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸோ லேயர் தம்ப்நெயில், அது கிளிக் பண்ணாவே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துடும். ஓகே, பிரைட்னஸ் என்னவோ நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மாஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கூட்டலாம் குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இது வைக்கிறீங்க. இப்போ நான் இந்த இமேஜை வந்து மேலே தூக்கி வைக்கிறேன், இந்த சைடில் வைக்கிறேன், இது கீழே இன்னொரு இமேஜ் சேமான இமேஜ் இங்கே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒயிட் ஆகி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபுல்லாக வந்து ஒயிட் ஃபில் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த லேயர் இதுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த லேயர் வந்து இந்த லேயரோட செட்டிங் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. இந்த இமேஜுக்கும் அப்ளை ஆகுது, கீழே உள்ள இமேஜுக்கும் அப்ளை ஆகுது. ஓகே, இல்லை இந்த லேயருக்கு மட்டும்தான் எனக்கு இது அப்ளை ஆகணும், கீழே வந்து நான் வேறு ஏதோ பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், அது வந்து எனக்கு கலர் கரெக்டாக இருக்குது, எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகணும், ஸோ இந்த இமேஜ் மட்டும்தான் அப்ளை ஆகணும், இதுக்கு அப்ளை ஆகக்கூடாது, இது பின்னாடி இருக்க இமேஜில் இதுக்கு அப்ளை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆல் லேயர் பிலோ. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது கீழே இருக்க இந்த லேயரை மட்டும் அஃபெக்ட் பண்ணும், இதை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா, இது கீழே என்ன லேயர் இருக்கோ அதை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நான் இதை எடுத்து விட்றேன் அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. இப்போது நம்ம இதை மட்டும் இதை எனபிள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயருக்கு கீழே உள்ளதை அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு ஷார்ட்கட்டும் ஒன்று இருக்குது, ஆல்ட் பிடிச்சிக்கிட்டு இந்த லேயருக்கு சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னாவே இதை வந்து ஷார்ட்கட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஆல்ட் பிடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி வருதா, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு வேணும்னா டிசேபிள் பண்ணால் எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இதில் வந்து நிறையா இருக்குது, கலர் பேலன்ஸ், ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமாலும் இதை வந்து எஃபெக்டிவாக க்ரியேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஆப்போசிட்டி, இது வந்து எப்படி ஆப்போசிட்டி யூஸ் பண்ணுறது, அது மாதிரி பிளெண்டிங் மோட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் உள்ள அந்த எஃபெக்ட்ஸ்லாம் லேயரில் உள்ள எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.